ஓசியாவுடைய புஸ்தகம் வந்து ஒரு வித்தியாசமான புஸ்தகம். அந்த ஓசியா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை உரைப்பதற்கு அவர் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டதுடைய நோக்கமும் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த புஸ்தகத்தை நல்லா படிக்கும் போது வந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், the faithfulness of God. இன்னைக்கு நம்முடைய செய்தி கூட, God is faithful in the midst of all our failures and infirmities. நம்முடைய தோல்விகள், பலவீனங்கள், அவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நாம் சுவாசிக்கிறவர் நமக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்பதைத்தான் நம்ம இந்த ஓசியா தீர்க்க தரிசனத்தில் கற்றுக்கொள்ள முடியும். அது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். வேதத்துல நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிற வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஒரே மெய் தேவன் உண்மை உள்ளவர். He is faithful in all his doings, in all his ways. அவர் தன் வழிகளில் எல்லாம் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று தெசலோனிக்கே சபைக்கு நிருபத்தை எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். அவர் உண்மை உள்ளவர் என்பதை வேதம் முழுவதும் அவருடைய செயல்களில் நாம் பார்க்க முடியும். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய காலம் இங்கே நாம் பார்க்கிறோம். ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவருடைய நாட்கள்ல ஓசியா தீர்க்கதரிசி வாழ்ந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். பிசி 790 724 வரையில் மேகதேசம் 65 ஆண்டுகள் அவர் வந்து இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியாவுடைய ஊழியம் வந்து மிகுந்த நீண்ட நாட்கள். ஓசியா தீர்க்கதரிசியுடைய காலத்துல தான் யோனா, மீகா, ஆமோஸ், ஏசாயா என்கிற தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேலில் இருந்து அந்த நாட்கள்ல ஓசியாவுடைய நாட்கள் தான் அவர்களும் தீர்க்கதரிசனம் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசிகளாக இருந்து தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். சோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள்ல வந்து கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு, மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் விட்டு விலகி மிகவும் தூரமாய் போயிருந்த நாட்கள். குறிப்பாக நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஆகாப் ராஜா, ஜேசபேல் அவங்களுடைய நாட்கள்ல அவங்க கர்த்தருக்கு விரோதமாக எவ்வளவு கொடிய காரியங்களை செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை நாடி, விக்கிரகங்களை நாடி சோரம் போய் கர்த்தருக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து வந்தார்கள். நீண்ட நாட்களாக இஸ்ரவேலின் ராஜாக்கள் விதமாக செய்து வந்தார்கள். இந்த ஓசியாவுடைய காலத்துக்கு முன்பாகவே இஸ்ரவேல் யூதா என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. சமாரியா தலைநகராக வந்து இஸ்ரவேலும், எருசலேமை தலைநகராக வைத்து யூதா ராஜ்யமும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த ரெண்டு ராஜ்யங்களுமே கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியம் இல்லாத, மிகவும் கர்த்தருக்கு விசனப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற பொல்லாப்பான அநேக காரியங்களை செய்தாங்க. குறிப்பாக வந்து விக்கிரகங்களுக்கு வழிபடுகிறது, விக்கிரக ஆராதனை இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியில மிகவும் பிரசுத்தமாகப்பட்டதை நம்ம காண முடியும். அது தேவனுக்கு மிகுந்த துக்கமும் வேதனையுமான காரியமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். சோ இந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அவிதமாக கர்த்தருக்கு கோபம் ஊட்டி விக்கிரகங்களை வெளிப்பட்டு மாயை பின்பற்றி அவ்விதமாக கள்ளத்தீர்க்கதரிசிகள், குறி சொல்லுகிறவர்கள், அஞ்ஞானம் பார்க்கிறவர்கள், இவர்களை நாடி இவர்களுக்கு பின் சென்றிருக்கிற இந்த நாட்கள்ல ஓசியா தீர்க்கதரிசி எந்த நாட்களிலும் எவ்வளவு உலகம் மோசமாக இருந்தாலும், எவ்வளவு உலகம் தீமையாக இருந்தாலும், ஆதாமுக்கு பின்பு இதுவரையிலும் ஒரு சிலராவது கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக கர்த்தரை பின்பற்றுவர்கள் இருப்பாங்க. அந்த நாட்கள்ல இருந்த கர்த்தருக்கு உண்மையாக இருந்த தீர்க்கதரிசிகள்ல ஓசியாவும் ஒருவர். நல்ல ஒரு உண்மையான கர்த்தருக்காக இஸ்ரவேல் ஜனங்களை கண்டித்து உணர்த்தி பேசின தீர்க்கதரிசி. ஆனால் அந்த தீர்க்கதரிசியுடைய கொண்டு அவருடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதித்து அதன் வாயிலாக அவர் தேவன் எவ்வளவு தேவனுடைய இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய செயல்களினால வேதனைப்படுகிறதை உணர்ந்து இஸ்ரவேலை கண்டித்து பேசும்படியாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நேராக
தீர்க்கதரிசியும் அப்படிப்பட்ட ஒரு வேதனையை தன்னுடைய அனுமதிக்கும்படியாக அனுமதித்ததை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறாரு. 2வது வசனத்தை ஒரு முறை கூட ஒரு வாசிப்போம். இங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு உரைக்க தொடங்கின போது முதல்ல ஓசியா விட்டு தான் சொல்றாரு, நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேச கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு என்று சொல்கிறார். இங்க இந்த சோரம் போயிட்டு என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் வந்து அன்ஃபெய்த்ஃபுல். அவங்க உண்மை இல்லாதவர்களாக, கர்த்தரை விட்டு விலகி போறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக, எந்த காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, உண்மை இல்லாதவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனபடினால நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறாரு, சோர ஸ்திரீ, அதாவது உண்மை இல்லாத, ஒழுக்கம் இல்லாம, எந்த விதத்திலும் ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண்மணியை போய் நீ உனக்கு சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, மனைவியாக சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஓசியா தீர்க்கதரிசியிடத்துல கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அமிதமாகவே ஓசியா ஆண்டவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து அவன் போய் திப்லாவின் குமாரத்தியாகிய கோமரை சேர்த்து கொண்டார். அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன் என்று சொல்வதற்கு நம்ம பார்க்கிறோம். அந்த கோமார் என்கிற பெண்மணி சோரஸ்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எந்த விதத்திலும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, உண்மை உள்ளவங்க கிடையாது, ஒழுக்கம் உள்ளவங்க கிடையாது, எந்த விதமான நல்ல குணாதிசயங்கள், தெய்வீக குணாதிசயங்கள் இல்லாத, மாம்சத்துல பாவத்துல வாழக்கூடியதான ஒரு ஸ்திரியை உனக்கு சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லுகிறாரு. அவனும் அமிதமாகவே போய் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கோமோரை தனக்கு மனைவியாக சேர்த்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அவள் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று பார்க்கிறோம். அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடும்படியாக கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்பதற்கு God sows, தேவன் விதைக்கிறவர் என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு பெயரையும் கர்த்தர் ஒருவருக்கு கொடுக்க சொல்லும் போது அந்த பெயரை சார்ந்த கருத்து, அந்த நபரை குறித்து தேவனுடைய திட்டத்தை, நோக்கங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல தீர்க்கதரிசி எதை சொன்னாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடியவன். உலகம் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்கும் போது, உலகம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் இவ்வளவு கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கும் போது, அவர்கள் மத்தியில் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியக்கூடிய, கர்த்தருக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கக்கூடிய, கர்த்தரை சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து, நீ விதமாக ஒரு அன்ஃபெய்த்ஃபுல், ஒரு எந்த நம்பிக்கைக்கு உரியாத, ஒரு மோசமா நடக்கக்கூடிய, ஒழுக்கமற்ற ஒரு ஸ்திரியை உனக்கு தெரிந்துகொள் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், அவ்விதமாக அவன் செய்து அப்படி ஒரு மனைவியாக தன்னோடு வாழுகிறவர்கள் கீழ்ப்படியாம, உண்மை இல்லாதவங்களாக, ஒழுக்கம் இல்லாம, தன்னிஷ்டத்துக்கு தந்தோன்னித்தனமா நடக்கும் போது அந்த புருஷனுக்கு அவனுடைய இருதயத்தில் வருகிறதான வேதனை, உணர்வுகள் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்பதை அவன் உணர்ந்து
அதை எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், தன்னுடைய ஜனம் தான் அழைத்து தன்னுடைய வல்லமையான கருத்தினால கொண்டு வந்து, அற்புதமாக கொண்டு வந்து தான் சேர்த்து தனக்கென்று தன்னுடைய மகிமைக்கென்று வைத்த ஜனம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருக்கு விரோதமாக நடந்து, எந்த விதத்திலும் கர்த்தருக்கு உண்மை இல்லாதவர்களாக இருந்து, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து, விக்கிரகங்களை வழிபட்டு, பலிபீடங்களை கட்டி, குறி சொல்லுகிறவர்கள் அஞ்ஞானிகளையும் கேட்டு, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்கதரிசனங்களுக்கும் தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியாதபடி தன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்கிற ஜனங்கள், அவைகளை விட்டு மனம் திரும்புவதற்கு ஒருவர் அதை சொல்லணும்னா அது வாயிலிருந்து அல்ல, இருதயத்திலிருந்து வரணும், உணர்வு பூர்வமாக வரணும். சத்தியம் உண்மை பூர்வமாக, உணர்வு பூர்வமாக உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு அப்படி வைராக்கியமாக உரைக்க வேண்டும். அப்படின்னா அந்த வேதனையின் வழியாக அந்த தனிநபர் கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், நெருக்கங்கள், ஏன் ஆண்டவரை இதை அனுமதிக்கிறீங்க, ஏன் எனக்கு இதை அனுபவிக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு நம்ம அநேக வேளையில கேட்போம். எதனால நான் எனக்கு இதை அனுபவிக்கிறீங்க? The sovereignty of God's purposes, the plans வந்து நமக்கு புரியவே முடியாது. ஏக சக்கராதிபதியாகிய தேவன் தம்முடைய மகிமைக்காக அவரை தெரிந்து கொண்ட அவருடைய மக்களுடைய வாழ்க்கையில அவர் எதை செய்வார், எதற்காக செய்கிறார் என்பதை நம்ம ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள முடியாது. நிறைய காரியங்கள் நாம் பார்க்கிறது நம்முடைய அறிவுக்குட்பட்டது, நமக்கு கேள்வியாகவே இருந்துட்டு இருக்குது. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி, ஏன் என்னுடைய வாழ்க்கையில எப்படி, அவங்க நல்லவங்க இல்லையா, அவங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாரு, கேள்வியாகவே இருந்து கொண்டு இருக்கும். ஆனா கர்த்தர் அறிகிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். எதை அனுமதிக்கிறாரோ அது இல்ல, நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து நாம் ஆண்டவரிடத்துல ஏன் என்று கேட்காம எதற்காக என்று கேட்டு கர்த்தரை சார்ந்த அவருடைய பலத்தை சார்ந்து பெற்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது அது ஆண்டவருக்கு மகிமையாகவும் அந்த வழியாக கடந்து செல்பவர்களும் அதனால் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை உணரவும் நமக்கு உதவி செய்யும். அதை நம்ம ஓசியாவுடைய புத்தகத்தில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஐடாலட்ரி, விக்கிரக ஆராதனை என்பது அந்த நாட்களில் உண்மையான விக்கிரகம், பலிபீடம், குறி சொல்லுதல், இப்படி எல்லாமே அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றினாங்க. இன்றைக்கு அநேக விக்கிரக ஆராதனை என்பது தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான, தேவனுடைய உண்மைகளுக்கு மாறான, எதை நம்ம செய்தாலும் எந்த அவநம்பிக்கைகளா இருந்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடப்படுகிறதாக காணப்படும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறதான விக்கிரகங்களுக்கு அளவு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் கூட பல தனி மனிதர்களை சார்ந்து, இன்னும் உலகத்தில் இருக்கிற அநேக பாரம்பரியங்களை சார்ந்து, மனிதனுடைய அறிவுக்குட்பட்டு சொல்லக்கூடிய அநேக காரியங்களை சார்ந்து இன்றைக்கு அநேக இருட்டின் கிரியைகளுக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகர் நல்ல நேரம் பார்க்கிறது, எதிர்ப்பு பார்க்கிறது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தாங்களுக்கு எதுக்கு செய்யறாங்கன்னு தெரியாம சமூகத்துல மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தீமை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறாங்க. அன்னைக்கு ஒருவர் சொன்னாரு, கதிரப்பொல்ல நம்ம இன்னொரு ஆள்கிட்ட கையில கொடுக்க கூடாது, கையில கொடுத்தா உறவு முடிந்து போயிருக்கும். கிறிஸ்தவங்க தான் இருட்டின பிறகு காசு யாருக்கும் கொடுக்க கூடாது. இருட்டின பிறகு நம்ம காசு கொடுத்தோம்னா நம்ம வீட்டுல காசு இருக்காது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன செய்யக்கூடாது, கடன் கொடுக்க கூடாது. கிறிஸ்தவங்க பின்பற்றாங்க நிறைய பேர். இனி ஒரு இடத்துல இருந்து சக்கப்பழம் வாங்கக்கூடாதான், வாங்கினா உறவு போயிருமா. நான் அந்த சக்கையெல்லாம் எனக்கு வச்சிருக்கேன், நான் வாங்கிட்டு போறேன். இது மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள்
நம்முடைய அறிவுக்குட்பட்ட இதெல்லாம் நான்சென்ஸ். நான்சென்ஸ் கெட்ட வார்த்தை கிடையாது. நான்சென்ஸ் கெட்ட வார்த்தை கிடையாது. அதாவது சென்ஸ் இல்லாதது. அதை நம்ம அதில் எந்த அறிவுபூர்வமான சிந்தனைபூர்வமா எதுவுமே கிடையாது. ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை பின்பற்றிட்டு இருக்கோம். இது யார் பண்ணிட்டு இருக்கிறது? நிறைய கிறிஸ்தவங்களும் கூட. நல்ல நேரம் பார்க்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்ட நம்மோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்வது சுவர்ல வைக்கப்படுவதற்காக அல்ல, உள்ளத்துல வைக்கப்பட்டு வாக்கில நடைமுறையாக மாற்றப்பட வேண்டும். அவர் என்னோடு கூட இருக்கிறார், எல்லா நேரமும் என்னோடு இருக்கிறார். அவருடைய சித்தப்படி அவருடைய வார்த்தையை கீழ்ப்படித்து நாம் எதை செய்தாலும் எப்பவும் செய்யலாம். 24 மணி நேரமும் நல்ல நேரம் நம்ம ஆண்டோரை சார்ந்து செய்வோமே. ஆனால் 24 hours 24/7 நம்ம ஆண்டோருடைய சித்தம் நாம் செய்கிறது கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களா, கர்த்தருடைய சித்தமா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமான காரியங்களை செய்கிறோமா, இதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர வேற எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசு தந்திரமானவன், நம்ம எச்சரிப்போடு இருக்க வேண்டும். அநேக காரியங்களை மறைமுகமாகவும் அப்படியெல்லாம் கொண்டு வந்து நமக்கு நம்ம அஞ்ஞான கிரியைகளை, நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரான செயல்களை நாம் பின்பற்றும்படியாக நமக்கு ஆலோசனை தருவோம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தரை நம்ப வேண்டும், வேத வசனத்தின்படி அதை சரியா தவறா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், ஜபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும். நாம் எதை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு சித்தமானது, சித்தம் இல்லாதது நடக்காது. நாம் ஜபிக்கிறதுனால எல்லாம் நடக்காது. பட் அவைகள் ஆண்டவருடைய மகிமைக்கென்று நாம் ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் ஆண்டவரால் கேட்கப்படும். ஆனால் நம்முடைய பார்வைக்கு அது நடக்குதா நடக்கல என்கிறதல்ல. நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது, நம்முடைய சிலங்கள் எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது. அதற்கான பதில்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், ஆபிரகாம் ஈசாக் எங்களுடையவர்கள், தாவீது எங்களுடையவர் என்று சொல்லி மிகவும் பிரசித்தி பெற்று நடந்தவர்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று மற்ற ஜனங்களில் எல்லாம் விளக்கப்பட்டவர்கள் இருந்தவர்கள் இப்போது ஜனங்களுக்கு உள்ளால போய் உதைந்து மூழ்கி அவங்களுடைய மூட நம்பிக்கைகளிலும் பாரம்பரியங்களிலும் உலகத்தை விட மோசமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்றைய கிறிஸ்தவமும் அவ்விதமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வெளிச்சம் வேதம், வேத வசனத்தை சார்ந்து கர்த்தருக்கென்று வாழ்வோம். அதில் நாம் உறுதியாக இருப்போம் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். சரி, நம்ம பார்க்கும்போது 4வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஓசியா 1வது அதிகாரம் 4வது வசனம். இங்க நம்ம பார்க்கும்போது அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிடு, நான் இன்னும் கொஞ்ச காலத்துல இஸ்ரவேலின் வம்சத்தாரை சாகடித்து, யோகுவின் வம்சத்தாரில் இஸ்ரேலின் இரத்தப்பலியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யத்தை ஒழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 7லிருந்து 10வது அதிகாரம் 28 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்கே ஆகாப் ராஜா அவனுடைய குடும்பம் கொலை செய்யப்படுவது, கர்த்தருடைய பெரிய கொடிய தண்டனை இஸ்ரவேலை ஆளுகிறவர்கள் மேலும், இஸ்ரவேலை அவிசுவாசத்துக்கு நேராக நடத்துகிறவர்கள் மேலும், கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் மேலும் வந்து அவர்களுக்கு ஏற்பட்டதான தேவ கோபம், அவர்கள் மத்தியில் வெளிப்பட்டதான காரியத்தை நம்ம அங்கு அதிகமாக பார்க்க முடியும். தொடர்ச்சியா 6-7 வசனங்கள் ஒரு வாசிப்போம்.
இங்க ரெண்டாவது அவங்க ஒரு பிள்ளையை பெற்று லோர்காமா என்று பெயரிட சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். லோர்காமா என்பது நாட் அப்டைன் மர்சி, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டேன் என்ற அர்த்தம் கொண்ட ஒரு பெயர் அவங்களுக்கு இடுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது அவள் திரும்ப கற்பம் தரித்து, இந்த சோரஸ்திரியாகிய கோமார் ஒவ்வொரு முறை கற்பம் தரிக்கும் போதும் அவள் கற்பம் தரித்து என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல 8வது வசனத்திலேயும் அவள் லோர்காமாவை முளைமறக்கப்பட்டின போது பிற்பாடு கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன பிலீவ் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் கூட ஓசியாவுக்கும் கோமாருக்கு பிறந்தவங்க இல்லை. அவ சோரஸ்திரி, அவ இஷ்டத்துக்கு வாழ்ந்து யாரோட இருந்து அவ என்ன செய்தா, கற்பம் தரித்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. அவள் ஓசியாவுக்கு மனைவி என்கிற பெயர்ல இருந்தால் அவனுடைய வாழ்க்கை தனிப்பட்ட முறையில மிகவும் மோசமானதாக, வெளிப்படையாகவே தன் இஷ்டத்துக்கு வாழுகிறவர்களாக அவள் காணப்பட்டாள் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். சோ இங்க ஆனால் அது அப்படித்தான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஓசியா தான் அவருடைய புருஷன், அவர்கள் ஓசியாவுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்கிறார்கள், கருதப்படுகிறார்கள். சோ அந்த யோசியாவுக்கு கொடுக்கிற அந்த பிள்ளைகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பெயர் மூலமாக பேசுகிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், இரக்கம் பாராட்ட மாட்டேன். இன்னும் தேவனுடைய கோபம் தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கிறதை இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியாக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கற்பம் தரித்த அந்த 3வது பிள்ளைக்கு என்ன பெயரிடுறாங்க? 9வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது லோகமி என்று அவருக்கு பெயரிடு. அதனுடைய அர்த்தம், நீங்கள் என் ஜனம் அல்ல, நாட் மை பீப்புள், ஐ வில் நாட் பி யுவர் காட். அந்த அளவுக்கு அந்த பெயருடைய அர்த்த பெயரை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார்கள். நான் உங்களை வெறுக்கிறேன் என்கிற அளவுக்கு அவர் மேல் இருக்கிற அந்த கோபம், அவங்களுடைய பாவத்து நிமித்தம் அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு மேல் இருந்ததான அந்த தன்னுடைய இதயத்தினுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி, தன்னுடைய அனாதி உயர்ந்த ஞானத்தின்படி அவர் செயல்படுகிறத நம்ம அநேக வேளையில நம்முடைய அறிவுக்குட்பட்டு பார்க்க முடியாது. ஆனா விசுவாசத்தினால் அவருடைய வேதத்துக்குள்ளால போய் வேதத்தை விசுவாசித்து தியானித்து நாம் பார்க்கும்போது நாம் சிந்திக்க முடியும். உலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுக்கு விரோதமாக பரிசுத்த தேவனையும் பரிசுத்த தேவனுடைய வழிகளை விட்டு மிகவும் விலகி போய்கொண்டே இருக்கும். கர்த்தரை அறிந்த ஜனங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தரால் மிகுந்த நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்களும் கர்த்தருடைய வழிகளை மறந்து தன்னுடைய மாம்ச சுய இச்சையின்படி சுய எண்ணங்களின் அடிப்படையில கர்த்தரை விட்டு விலகி போகிறது ஈஸியாக, இலகுவாக கர்த்தரை விட்டு விலகி போக முடியும் என்பதை நாம் இவையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்தை குறித்து பார்க்கும்போது கிறிஸ்தவ நாடுகள், கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்த பாவத்தினாலும் தேவனை அறிகிற அறிவிலிருந்து விலகி விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுடைய உள்ள மோசமாக மிகவும் துன்மார்க்கமான நிலையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்களையும் கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நாம் கூட கேட்போம், ஏன் என்று கேட்போம். உதாரணமாக இங்கிலாந்து தேசம் நூற்றாண்டுகளாக கர்த்தருக்காக, கர்த்தருடைய வசனத்துக்காக, சுவிசேஷத்திற்காக நின்ற தேசம். இன்றைக்கு அந்த தேசத்துடைய நிலைமையை பார்க்கும்போது மிகவும் வேதனையும் கண்ணீரும் வரக்கூடியதாக. நமக்கு அப்போ கேட்கணும், ஏன்
ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்திருக்கிறாரு? ஏன் இப்படி நடக்குது? மனிதனுடைய பாவம், சுய மாம்ச இச்சைகளை சார்ந்த எண்ணங்கள், சுயத்தை முக்கியப்படுத்தி மாம்ச பாவ காரியங்களின் மூலமாக தன்னை திருப்தி கொடுத்து கொள்ள பாவத்துக்கு பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க மனுஷன் இடம் கொடுக்கும் போது, அது எந்த மனிதனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பின்னணிகள் இருந்தாலும் அவன் அது தேவனால தேவனுக்கு விலகி போவதற்கும் தேவ கோபத்துக்கு ஆளாகிறதிலிருந்து நம்ம விலகி போக நம்ம தப்ப முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சில காரியங்கள் அறியாமல் இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் நமக்கு அது மிகவுமே ஒரு மறைக்கப்பட்டது போல நமக்கு தோன்றினாலும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள்ல விசுவாசம் உடையவர்களாக, தெளிவுடையவர்களாக, கர்த்தரை நம்பி வேத வசனத்தை சார்ந்து கர்த்தருடைய நித்திய ஆளுகையின் மேல் அவனுடைய எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற வல்லமையுடைய தேவன் என்ற விசுவாசத்திலும் நிலை கொண்டு கர்த்தருக்கு நாம் காத்திருந்து நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக நாம் கர்த்தருடைய மகிமையையும் நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்ததுல ஒன்றும் இழந்து போகவில்லை என்பதையும், கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதையும் நாம் நிச்சயமாக நம்ம புரியும்படியாக நமக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. நம்ம வேதத்துல பார்க்கும்போது அநேகருடைய பெயர்கள் வேதத்துல அதனுடைய அர்த்தத்தின்படி அந்த மனிதர் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, முன்னறிந்த தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். மோசே என்கிற பெயருடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது drawn out, அவன் தூக்கி எடுக்கப்பட்டவன். அவன் இந்த மோசே நீங்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அவன் பிறந்த போது என்ன செய்யப்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படணும். 2 வயசுக்கு அவனை ஒரு நாணல் பட்டியல வச்சு ஆற்றுல விடுறாங்க. அங்க அந்த ஆற்றுல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? தூக்கி எடுக்கிறாங்க. பார்வோனுடைய அரண்மனையில இருக்கிறாங்க. பார்வோன அரண்மனையில இருந்து அவனுடைய தாய் மூலமாக கர்த்தருடைய உண்மைகளை, தேவனை குறித்தும் தேவனுடைய உடன்படிக்கைகளை குறித்தும் தேவனுடைய மீட்பை குறித்து கற்றுக்கொண்டு விசுவாசித்த மோசே அங்கே கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிக்கிறான். அரண்மனையில இருந்து கர்த்தர் அவன் நினைச்சுக்கிறார், வெளியே எடுக்கிறாரு. வனாந்தரத்துக்கு போறான். மீதியான் தேசத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தருடைய சித்தம் எனக்கு புரியல. நான் இனி ஆடுதான் மேய்க்க தகுதி உள்ளவனா இருப்பேன் என்று சொல்லும் போது அவன் அங்கே இருந்து என்ன செய்தார்? பிடிச்சு இழுத்து கொண்டு வந்தார். மோசே என்று அவன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு, வா எகிப்துக்கு போ, என் ஜனங்களை மீட்கும்படியாக நான் அனுப்புவேன் சொல்லும் போது அவனால புரியவே முடியல. என்ன ஆண்டவரே, நானா திக்குவாயுடையவன்? நான் இப்ப ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு பழைய பயிற்சி ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு. அவன் அங்கே இருந்து என்ன செய்யறாரு? கூப்பிட்டுக்கிறார். அந்த இடத்துல மோசையிட்டு ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் அவன் மோசை கேட்பான், நீர் யார் ஆண்டவரே? உன்னுடைய நாமம் என்ன? இருக்கிறவராக இருக்கிறேன். ஐ ஆம் தட். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மாறாதவராக இருக்கிற ஒரே வல்லமை உள்ள மெய் தேவன் கிறிஸ்து இயேசுவிலே நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டு இருக்கிறவர். கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் மாறாதவைகளாக இருக்கின்றன. உலகத்துல எதுவும் நடக்கலாம், என்ன நடக்கலாம். இனி ஒரு நபர், நல்ல மனிதர் இப்படி கெட்டு போயிட்டாரு, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. எவ்வளவு உறுதியானவர், எவ்வளவு ஸ்ட்ராங்கர் என்னவர் இப்ப இப்படி இருக்கிறாரு. நம்முடைய மாதிரி கிறிஸ்து, அவருடைய வசனம் வேதத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சாட்சி, அவர் மாறாதவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இஸ்ரவேலின் ராஜாக்கள், தொடர்ந்து பல ராஜாக்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு தேவனை விட்டு விலகி போகும்போது கர்த்தர் மாறாதவராகவே இருந்து அவர் தம்முடைய ஜனங்களை, உண்மையுள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார் என்பது நம்ம அறிய முடியும். மோசே என்கிற பெயருடைய அர்த்தம் ராணவ். ஆதாம் என்கிற பேருடைய அர்த்தம் ஹியூமன் பீயிங். மனித குலமெல்லாம், எல்லா மனுஷ இனமும் யாரிடத்திலிருந்து வருகிறது? ஆதாம் இடத்திலிருந்து வருகிறது. எல்லா நோக்கத்தையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு, அநாதி தீர்மானத்தோடு, தன்னுடைய நித்திய திட்டங்களையும் ஆலோசனையுடையவராகவே ஒவ்வொருடைய பெயர்களும் அனுமதிக்கப்படுகிறது.
நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள், நாமும் பிறந்த இடம், வைக்கப்பட்ட இடம், நம்முடைய சூழ்நிலை, நம்ம எல்லாருமே நினைக்கலாம், எல்லாருக்குமே நமக்கு நிறைய ரிக்ரெஷன் இருக்கும். கட்டையா பிறந்தவங்க நினைப்பாங்க நான் நெட்டையா பிறக்கணும், நெட்டையா பிறந்தவங்க நான் குட்டையா மீடியமா இருக்குன்னு நினைப்பாங்க. கருப்பானவங்க ஏன் நான் இவ்வளவு கருப்பா இருக்குன்னு நினைப்பாங்க. வெள்ளையா இருக்கிறவங்க நான் இவ்வளவு வெள்ளையா இருக்கேன்னு. ஒவ்வொருவரும் தங்களுடைய நன்மையை பார்க்காதபடி தீமையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன் எனக்கு இவளா போய் மனைவியா கிடைக்கணும், இல்லாட்டி இவரா போய் புருஷனா கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்தான்னு நினைக்கக்கூடியவங்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் மேல, ஏன்னா அது தங்களுக்கு சில வேதனைகளை துக்கங்களை தாம் விரும்பினபடி அமையாது நினைக்கிறபடி நடக்காத போது பல ரிக்ரெஷன்ஸ் நம்ம வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது யாருடைய ஆளுகை? எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது யார்? இவைகளை நடத்துகிறது யார்? ஏக சக்கராதிபதியாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை இந்த சூழ்நிலையில அனுமதிச்சிருக்கிறாரு. நான் ஏன் ஏழையாக இருக்கிறேன், ஏன் எனக்கு இது இல்லாம இருக்கிறது, இப்படி நிறைய கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விகள் விடுங்க. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களிலும் நம்முடைய நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதான உலக பார்வையில குறைவாக தோன்றுகிற எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு நிறைவானவராக, போதுமானவராக, மேலானவராக இருப்பார். இங்க பாருங்க, ஓசியா தீர்க்கதரிசி உண்மை உள்ளவன், நல்லவன், உண்மையை தீர்க்க தரிசனம் உரைத்த கர்த்தருக்கு பயந்து நடந்த தேவ மனுஷன். அவனுக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அனுமதிக்கிறார்? ஏன் இதை செய்கிறாரு? சமூகத்துல எவ்வளவு வெட்கக்கேடு, அவனுக்கு என்ன மேன்மை இருந்திருக்கும்? ஆனா ஓசியா அதை பற்றி எல்லாம் கொல்லப்படவில்லை. ஏனென்றால் அவன் செய்கிறது தேவ சித்தம் என்று அறிந்திருந்தான். இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நடத்துதல் என்பது அறிந்திருந்தான். ஆனபடினால உலகம் என்ன பேசுகிறது, உலகத்தினுடைய பார்வை என்ன என்பது எனக்கு முக்கியம் அல்ல. தேவனுடைய பார்வை என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் எதை அனுமதித்திருக்கிறார், நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்கிறதான அந்த மனப்பான்மை அவனை கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக, ஜனங்கள் கர்த்தருக்கு நேராக திரும்புவதற்கு, மெய்தேவனை உணர்த்துவதற்கு கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க முடியும். சங்கீதக்காரன் சொல்லும் போது அது எவ்வளவு அருமையான வசனம். 139வது சங்கீதம் 14வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நூற்றி 139வது சங்கீதம் 16வது வசனம். நாம் பார்க்கும்போது எவ்வளவு அருமையா சொல்லுகிறாரு. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். உம்முடைய கிரியைகள், உம்முடைய நடத்துதல்கள், உம்முடைய செயல்கள் அதிசயமானவைகள், அற்புதமானவைகள், தேவனுடைய சித்தமானவைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது அந்த பாதையில வைக்கப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அதிசயமானவராய், அற்புதமானவராய் இருந்து எல்லாவற்றையும் தன்னுடைய மகிமைக்கென்று அவைகளை நடப்பிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம பொதுவாகவே நம்முடைய மனசுக்கு இருப்பது உலக பார்வைக்கு மேன்மையானது கிடைச்சா அதுதான் கர்த்தருக்கு மகிமையானது என்று நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிச்சா, நல்ல மார்க் எடுத்தா, நல்ல வேலை கிடைச்சா, நல்ல சம்பளம் கிடைச்சா, உயர்ந்த இது கிடைச்சா, இதெல்லாம் மகிமையானது 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 அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள், இழப்புகள், அற்பமானவைகள், மற்றவர்களால் பரிகாசிக்கப்படத்தக்கவைகள், இவைகளும் கர்த்தர் மகிமைப்படுவதற்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்பினபடி, நாம் நினைக்கிறபடி நடக்கும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாரு. அப்படி அல்ல. நாம் நினைக்காத காரியங்கள் நடக்கும் போது, நாம் விரும்பாத காரியம் நடக்கும் போது, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வெட்கப்படுகிற காரியம் நடக்கும் போது, ஓசியா தீர்க்கதரிசி அவருக்கு சமூகத்தில் அவருக்கு how much shame he might have went through.
அந்த புஸ்தகத்தை தொடர்ச்சியாக பார்க்கும்போது அவர் விவசாயம் விட்டு பலமுறை போறது கர்த்தர் திரும்பி அவரை சேர்த்து திரும்பி சேர்த்து அது எவ்வளவு அவமானம். இதற்காக அவர் அதை உணர்ந்து தேவனுடைய இருதயத்துடைய வேதனை மனுஷகத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக பாவத்துல வாழும்போது தான் நேசிக்கிற ஜனங்கள் விக்கிரக ஆராதனையில விபச்சாரத்திலும் தீமைகளிலும் பொல்லாமல் நடக்கும் போது, இருட்டின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும் போது, அஞ்ஞான கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும் போது தேவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியா உணர்ந்து அந்த வேதனையோடு அவனுடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு உரைக்கும்படியாக கர்த்தர் அதை அனுமதித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருக்கிறதான தீமையான காரியங்கள், வேதனைக்குரிய காரியங்கள், பலவீனங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக நாம் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய குடும்பத்தினுடைய அங்கம், நாம் இந்த உலகத்தில் அவருடைய மகிமைக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார் என்ற தெளிவான விசுவாசத்தோடு நாம் இந்த உலக வாழ்க்கையை கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். மேன்மையும் தீமையையும் நன்மையையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் நாம் ஒன்றை போல பார்க்கக்கூடிய, அதை எல்லாம் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய மகிமைக்கென்று பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான பார்வையோடு நாம் உலகத்தில் வாழும்போது அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். அது மிக மாறாத நித்திய பலன்களை நம்முடைய வாழ்க்கையில சேர்க்கும். கர்த்தருடைய வழிகள் மிகவும் அற்புதமானவைகள், அதிசயமானவைகள். அநேக வேளையில் அது நம்முடைய கண்களுக்கு புத்திக்கு புரியாது, உணராது. ஆனாலோ அவையிலே தேவனை விசுவாசித்து நம்மை காண்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், இந்த உலகத்தின் முடிவு வரை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிறவர் நம்முடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார், சபையில இருக்கிறார், நம்மத்தில இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கர்த்தருக்கு வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம்